ஐயோ போச்சே, கோவிந்தா கோவிந்தா தான் நினைக்கும் போது கண்டெல்லாம் கலங்குது, அழுகையா வருது. ஆட பாவி மக்கா, ஐயோ பாவிரா, எனக்கு 500 ஆப் அடிச்சிட்டானுங்களா. ஹாய் டிஆர்எஃப், இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன பொருள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நிறைய பேர், அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோலி லேண்ட் லார்க் M2 மைக்கு. இந்த பொருளை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த பொருளை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, அதுக்கு தகுந்த ஒரு பொருள் தான் இது. அதான் நம்ம சேனலை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு நம்ம ஸ்பீச் வந்து தெளிவாக உங்களுக்கு கேட்கணும். அதுக்கு என்ன மெயினாக தேவை? மைக்கு. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண மைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனோ. இந்த மைக்கை தான் யூஸ் பண்ணேன். இது சும்மா ஒரு 800 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இன்றைக்கி வரைக்கும் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே இந்த மைக்கை வச்சு தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு மைக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது, நிறையா யூடியூப்ஸை நான் பார்க்கும்போது அதில் இன்டர்வியூ பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சட்டில் ஒரு பட்டன் ஆட்டம், சின்ன போது பட்டன் ஆட்டம் ஒட்டிகிட்டு இருக்காங்க. இது எதுக்காக ஒட்டியிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஏதோ ஒரு அழகுக்காக ஒட்டியிருக்காங்க போல. ஆனால் கண்டினியூஸாக நிறைய பேர் இதை ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும் போது தான் தெரிஞ்சு இது வந்து ஒரு மிக சிறிய ஒரு மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, இந்த மைக்கே நம்ம வாங்கலாமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. ஆனால் அதுக்கு முன்னாடி அது குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குது, ஏன்னா எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு புதுசுக்கு நம்ம வாங்கிட்டு நாளைக்கு ஐயோ இது ஏன்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிடக்கூடாது. அதனால் நல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, இது பெஸ்ட்டான மைக்கு தான், இது நமக்கு தேவையான ஒரு விஷயம் தான் அப்படின்ட்டு அவங்க வெப்சைட்டில் போயிட்டு எங்கே ஒரிஜினாலிட்டியான மைக்கு நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க பை நோன்னு கொடுத்துருந்தாங்க. சரி, இந்த பை நோவை கிளிக் பண்ணோன்னே எங்கே அது போகுதுன்னா டேரெக்டாக அமேசானுக்கே போயிடுச்சு. ஓ, அமேசானில் இவங்க டேரெக்ட் சேல்ஸ் போலக்கு, அப்போ நம்ம துணிச்சலாம் அமேசான்லேயே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் பார்க்கச்ச இந்த ஹோலி லேண்ட் லார்க் M2 மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,790 போட்டிருந்தாங்க. சரி, இதே ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அவன் 12,754 தான் போட்டிருந்தான். பரவாயில்ல, முன்ன பின்ன கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு. இருந்தாலும் இவன் அஃபிஷியலான வெப்சைட்டில் எங்கே வாங்க சொல்லியிருக்கான் பார்த்தீங்கன்னா அமேசான். அப்போ நமக்கு அமேசானில் வாங்கிடும், என்ன மிஞ்சி போனால் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஷியேட்டு, அமேசானை வாங்குறது நமக்கு திருப்தி. ஆனால் 12,790 அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் பிரச்சனையான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அமௌண்ட் ஹெவியாக இருக்குது. ஸோ இதை இப்போதைக்கு நம்ம வாங்குறதா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு இப்போதைக்கு நம்ம வந்து ஆட் கார்ட்டில் போட்டு வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 4-5 நாள் ஆச்சு, அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா 16,000 மாறி போச்சு. என்னடா இது இந்த அளவுக்கு இப்படி ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இது லிமிட்டட் டைம் ஆஃபர் உங்களுக்கு அப்படிங்கிறப்ப மென்ஷன் பண்ணியிருந்தானுங்க. ஐயோ, 12,790 எங்கே இருக்குது, திடீர்னு 16,000 போனால் எப்படி? ஏற்கனவே 12,790 வாங்குறதுக்கு மலைச்சிக்கிட்டு இருந்தவனே 16,000 பார்த்தோன்னே ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ரொம்ப ஆசைப்பட்ட மைக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக நம்ம கிடைக்கிறாப்புல இருந்துச்சு. இப்போ பார்த்தா ஹை ரேஞ்சில் இருக்குது. இது எப்படா வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனையில் இருந்தேன். சரி, நமக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஏதாச்சும் ஆஃபர்ஸ் எதுவும் போடுவானுங்க, அந்த ஆஃபர் அந்த மைக் எப்படியாச்சும் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி ஒவ்வொரு நாளும் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த மைக்கு வாங்குறதுக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அப்போ திரும்பி எனக்கு 12,790 எனக்கு கொண்டு வந்தானுங்க. ஆஹா, இதை விட்டால் நமக்கு சான்ஸ் இல்லை, இப்போ வாங்கினா தான், இல்லைனா திரும்பி 20,000 கொண்டு போனாலும் கொண்டு போயிடுவானுங்க. ஏன்னா அந்த மைக் வந்து பெஸ்ட்டான மைக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டிமாண்டை கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ டிமாண்டை கிரியேட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பொருளை வந்து ரேட்டை ஏற்றிடுவாங்க. அதனால் நம்ம இப்போ வாங்கிக்கிறது பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை முடிவு பண்ணி அப்புறமேலே கிளிக் பண்ணி அப்புறம் ஆர்டர்லாம் போட்டாச்சு. ஆர்டர் போட்டு இந்த மைக்கு எப்படா வரும்னு சொல்லி தவம் இருந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அந்த மைக்கை. ஸோ இந்த மைக்கை தான் இன்றைக்கி வந்து நான் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஸோ இது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, இல்லை இந்த 800 மைக்கே பெஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மைக்கு வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம். ஸோ இதோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஹோலி லேண்ட் லார்க் M2, ஓகேங்களா. இதில் வந்து நிறைய டைப் கொடுத்துருக்காங்க. இது நான் வாங்கியிருக்க வந்து காம்போ டைப் அப்படின்னு. அதை காம்போன்னு வச்சுங்களேன், எல்லாமே இதில் இருக்கும். ஆனால் நமக்கு எந்தெந்த விஷயம் வேணுமோ அது மட்டும் கூட நம்ம அப்படி கூட பிரித்து கூட வாங்கிக்கலாம். அது ரேட் கொஞ்சம் கம்மியாகுது. இருந்தாலும் நமக்கு வாங்குறோம், ரேட்டை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம், நமக்கு ஒரு பெஸ்ட்டாக காம்போலே வாங்கிடுவோம். நமக்கு என்னென்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துடலாமா? ஆல்ரெடி நான் வந்து பிரிச்சுட்டேன். ஏன்னா அவங்க வந்து கொடுக்கும் போதே வந்து வெரிஃபை பண்ணி தான் கொடுத்தாங்க. அதனால் அவங்க பிரித்து தான் காமிச்சாங்க. அதனால் இப்போ நான் புதுசாக பிரிக்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம், உங்களுக்கு நான் புதுசாக அது பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா உள்ளார ஒரு கார்டாட்டம் இப்படி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கர்ஸ் எதுக்கு அப்படிங்கிறது நான் பின்னாடி நான் சொல்கிறேன். இது பாருங்க, கலராக ஸ்டிக்கர்ஸ் இருக்குல்ல, இதான ரொம்ப யூஸான ஒரு ஸ்டிக்கர்ஸ் தான். இது எதுக்கு அப்படிங்கிற நான் சொல்கிறேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஹியர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணுறாப்புல இருக்குது. குயிக் கைட் ஃபார் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, டன்.
அடுத்தது ஹோலிலேண்ட் லார்க் M2 குயிக் கைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பார் கோட் கொடுத்துருக்காங்க. இந்த பார் கோட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்ம குயிக் கைடு வந்து PDF ஃபைலாகவும் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த லார்க் M2 மைக்கை வந்து யூஸ் பண்ணுறப்ப நம்ம அதுக்கு ஒரு ஆப் தேவைப்படுது. அதாவது ஆப் இது ப்ளே ஸ்டோரில் வந்து நமக்கு அந்த ஆப் இருக்குது. ஸோ அதை வந்து டேரெக்டாகவே இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்குது, இதான் வந்து ஃபுல்லாக காம்போ பேக் அப்படிங்கிறது. இந்த இவ்வளோ திங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது 1 by 1 நான் சொல்கிறேன். அவ்வளோதான், இந்த பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்தாச்சு நம்ம வந்து ஹோலிலேண்ட் லார்க் M2 மைக்கு வந்தாச்சு. இந்த பாக்ஸை பார்க்கச்சே எனக்கு அப்படியே ஒரு பெரிய ஒரு ப்ரீமியம் லுக்காக இருந்துச்சு. அது என்னமோ தெரில, இந்த பாக்ஸை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு இருந்துச்சு. இதோட ஸ்டைலு அண்ட் இதோட லுக்கு இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு வேறு ஒரு லெவலில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸ் டைப்பாக கொடுத்துருக்காங்களா, ஃபுல் பிளாஸ்டிக் தான், மெட்டல் டைப்பில் இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டேமேஜும் ஆகாது, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டுக்கிறப்பல C டைப் போட்டு தான் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் போட்டுக்கிறது கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க சிம்பிள். ஸோ ஹோலிலேண்டோட சிம்பிள். ஸோ ஹோலிலேண்டுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறப்ப வேறு லெவலில் இருக்குங்க. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சூப்பராக இருக்குது, இது நல்லா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் மைக், ஆக்சுவலாக குட்டி மைக்கு. இது 2 மைக்கு பாருங்கள். ஓப்பன் பண்ணோன்னே இங்கே 3 லைட் எரியுது பார்த்தீங்களா. இது என்னென்னா நம்ம சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிக்கிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறிய மைக்கு. அதாவது சொன்னல, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி மைக் இது. இது அதனால் அவ்வளோ ஒரு இது யூசேஜெலாம் உங்களுக்கு நான் தனியாக போடுறேன். ஸோ இது வந்து ஒரு ரிசீவரு. அதுக்கு முன்னாடி இங்கே என்னடா கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ரிசீவர், நம்ம மொபைலில் சொருகிறதுக்கான ரிசீவர். C டைப்பில் கொடுத்துருக்காங்க, C போர்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மொபைலில் நம்ம சொருகிக்கணும். சொருகிட்டு நான் ஆல்ரெடி சொன்னல, கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து நம்ம ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சொருகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து C டைப்புக்குரியது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்பிள் டைப்புக்குரியது வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, 2 இது கொடுத்துருக்காங்களா, அது 2 ரிசீவர் இருக்குது. ஸோ இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன் ஆஃப் பட்டனு ப்ளஸ் வந்து நாய்ஸ் கண்ட்ரோல். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நாய்ஸ் வந்து சுத்தமாக ரெடியூஸ் ஆகிடும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் யூசேஜ் பண்ணி பார்க்கல. ஸோ யூஸ் பண்ணுறப்ப அதுக்கு ஒரு தனி வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ C டைப் ஒன்று, ஆப்பிள் டைப் ஒன்று. அடுத்து நம்ம மெயின் பாக்ஸுக்கு வந்துடுவோம். ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறப்ப தாங்க எனக்கு இன்னமும் சின்ன பிள்ளைகள்லாம் விளையாண்டா எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது. இன்னமும் ஒரு ஹைடெக்கான ஒரு பாக்ஸ் ஆட்டம் இருக்குது. இன்னும் ஒரு பொக்கிஷம் உள்ளார வச்சிருக்கிறாப்புல அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள், ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. இது பாருங்க, எடுத்தோடனே ப்ளூ கலர் லைட் வந்துடுது. முன்னாடி க்ரீன் கலர் லைட் இருந்துச்சுங்களா, இப்போ வந்து ப்ளூ கலர் லைட் வந்துருச்சு. இது எதுக்கு க்ரீன் கலர் லைட் வருதுன்னா, இது ஆல்ரெடி வந்து சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறது. சார்ஜ் இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னா இதில் ரெட் கலர் லைட் எரியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ இப்போ ப்ளூ கலர் லைட் எரியுது அப்படின்னா நம்ம வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இப்போ பேரிங்க்கு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ரிசீவர் வந்து நம்ம எந்த மொபைலில் வேணுமோ அதில் சொருகிட்டு நம்ம வந்து பேரிங் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக பேரிங் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, மேக்னெட் என்ன ஒரு எஃபெக்டாக இருக்குது தெரியுங்களா, செம்ம டைட்டுங்க, நல்ல ஒரு டைட்டு. இங்கே பாருங்க, சரியான டைட்டில் பிடிக்குது. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம சட்டைலாம் இருக்குது அப்படின்னா அந்த சட்டைக்கு மேலே இந்த மைக்கை வச்சு இப்படி பின்னாடி வச்சுட்டோம் அப்படின்னா விழுகாது. சரி ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு விளையாட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ரிசீவரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த எல்லோ கலர் பட்டனு அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிசீவரில் வந்து அந்த எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம நாய்ஸ் கண்ட்ரோல் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதை நம்ம கிளிக் பண்ணி நாய்ஸ் கண்ட்ரோல் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். இது ஆன் ஆஃப் கண்ட்ரோலும் இதுலேயும் இருக்குது. அடுத்து ஒரு மைக் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே தாங்க, சேம் தான். இது வந்து மைக் 1 மைக் 2 அப்படிங்கிறப்பல இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு ரிசீவர் பண்ணுறது வந்து இது போல இருக்குது. நம்ம பேசுகிறது வந்து ரிசீவ் பண்ணுறது வந்து இது சார்ஜ் போடுறது வந்து இது. ஓகேங்களா, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கேமராவுக்கு யூஸ் பண்ணுற ரிசீவர். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஏற்றலாம் இறக்கலாம் அந்த மாதிரி பார்த்தீங்களா, நம்ம பண்ண வருது பாருங்கள். அடுத்தது ஸோ வால்யூம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளஸ், இது வந்து மைனஸ். ஸோ நமக்கு வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வந்து நமக்கு வால்யூம் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம், குறைக்கிறனாலும் குறைச்சிக்கலாம். சூப்பருங்க. இதுலேயும் சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுலேருந்து ப்ளே ஆஃப் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமராவில் வந்து நம்ம மாட்டிக்கலாம். கோப்ரோ இல்லை இன்ஸ்டா 360 இல்லை வேறு என்ன கேமரா, டிஜிட்டல் கேமரா இருக்குது இங்கே பாருங்கள், மாட்ராப்பில் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் இந்த பாக்ஸ், மெயின் பாக்ஸில் இருக்கிறது. இதுக்கு அப்புறமேல இதில் வேறு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? இருக்குங்க, உள்ளார பார்த்தா இன்னும் சுரங்க மாட்டம் போயிட்டே இருக்கும் போலக்கே. இதோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, வெரி குட், பவுச் கொடுத்துருக்காங்க. பவுச்சு இது என்னது, இது வந்து பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக வச்சிருக்கிறது போல இருக்குது. ஓகே, டன், அவ்வளோதான். இந்த பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாக்ஸை ஓரங்கட்டிலாம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை ஒன்ஸ் வந்து நான் முன்பக்கம் பின்பக்கம் சைடு பக்கம் எல்லா பக்கமும் நான் காட்டிடுறேன் பாருங்கள். ஆப்பிளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போட்டிருக்காங்க. ஃபுல்லாக ஆப்பிளோட ப்ராடக்ட் என்னென்ன அப்படிங்கிறப்ப கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஆப்பிள் டையப்பா இல்லை ஆப்பிளோட கம்பெனி தானே அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
ஸோ அது நான் சர்ச் பண்ணி பார்க்கல. அடுத்து பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோலி லேண்டு, பட்டன் சைஸு, 48 kHz, 24 பிட்ஸு அப்படின்னு சம்திங் அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. லாங் லைஃப் பேட்டரி, 40 ஹவர்ஸ் வருமா. அப்புறம் அட்வான்ஸ்டு இஎன்சி, அதாவது நமக்கு வந்து நாய்ஸ் கண்ட்ரோல் வந்து ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. யூனிவர்சல் கம்பேட்டபிள், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இது கேமராவில் யூஸ் பண்ணலாம், மொபைலில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த பாக்ஸில் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இந்த பவுச்சில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஹோலி லேண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேட் இன் டு இன்ஸ்பயர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பவுச்சை ஓப்பன் பண்ணுவோம். இந்த சுருக்கு பையில் என்ன இருக்குன்னு தெரியல. பாட்டி யூஸ் பண்ணுவாங்க அந்த வெத்தலைக்கு, அந்த மாதிரி சுருக்கு பையாட்டம் இருக்குது. ஸோ இது உள்ளார பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் பிரித்து பார்த்துட்டேங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆல்ரெடி நான் பிரித்து பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பிரித்தே தான் நான் காமிக்கிறேன். இதோட பொசன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டி குட்டி முடியாட்டம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஆக்சுவலாக நாய்ஸ் கண்ட்ரோலாங்க. இந்த மாதிரி அந்த ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓப்பன் பண்ணுற எதுக்குன்னா இந்த மைக் வந்து நம்ம உள்ளார வந்து வச்சுக்கலாம். இப்படி உள்ளார வச்சு இப்படி வச்சு அதுக்கப்புறமே இது சட்டையில் ஒட்டிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் ஆல்ரெடி இதில் நாய்ஸ் கண்ட்ரோல் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல டெப்த்தான நாய்ஸ் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதை போட்டோம்னா இன்னும் நாய்ஸ் கண்ட்ரோல் ஆகுங்களாம். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு மேபி யூஸ் பண்ண தேவையில்லை, ஸ்டைலுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி இதில் நாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. இருந்தாலும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒன்று இருக்குங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா இது கிளிப்புங்க. இது கிளிப் டைப் வந்து மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட் நமக்கு யூஸ் பண்ண விருப்பம் இல்லை, அதாவது சட்டையில் வந்து இப்படி வச்சு நம்ம ஒட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ண விருப்பம் இல்லை. இப்போ கிளிப்பாட்டம் போடுறோம்ல, அந்த பாக்கெட்டில் வச்சோ இல்லை சட்டையிலே கிளிப்பாட்டம் போடுறோம்ல, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் மேக்னெட்டோட தான் இருக்குது. இது பாருங்க, செம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. மேக்னெட் வந்து நல்ல ஸ்ட்ராங், நல்ல பவராக இருக்குங்க. இப்போ கையில் நான் இழுத்தனா அப்படியே என் கையை அப்படியே இழுக்குது. நல்ல ஹெவி பவராக இருக்குது. ஸோ பாருங்கள், பட்டு பிடிக்குது. இதெல்லாம் சான்ஸே இல்லைங்க, விழுகிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் யூஸ் பண்ணுறதுக்காக ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசீவரில் நம்ம கனெக்ட் பண்ணி கேமராவில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு பவுச்சில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் சூப்பரு. இது வந்து பார்த்தீங்கன்னா செயின். ஆக்சுவலாக இந்த செயின் எதுக்குன்னா நம்ம கழுத்தில் போட்டு இந்த இது வந்து மைக் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது செயின் தொங்குறாப்லேயே இருக்கும், பார்க்குறதுக்கு செயின் தொங்குறாப்லேயே இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. செயினில் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிக்கிட்டு நம்ம கழுத்தில் வந்து நம்ம மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்கனால நமக்கு யாரோட கழுத்துக்காக இருந்தாலும் அது பத்தும். எனக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய கழுத்து தான், ப்ராடான கழுத்து. ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி இதில் வந்து மைக்கை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா வச்சுங்களேன், இங்கே பாருங்க, இந்த மைக்கை வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே தெரியாது. நம்ம மைக்கு யூஸ் பண்ணுறாப்பே தெரியாது. பார்க்குறச்ச ஏதோ கழுத்தில் வந்து ஒரு டாலர் மாட்டிருக்கிறாப்பே நமக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். நமக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும், பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் நல்லா தெளிவாக கேட்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. 2 செயின் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வேறு என்ன, திரும்பி இதே மாதிரி தாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பான்ச் இந்த இது கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாச்சும் இருக்கா சுருக்கு பையில் அப்படின்னு தேடி பார்க்கச்ச பாருங்க, சார்ஜ் கேபிள். ஸோ இது வந்து சி டைப் சார்ஜ் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த சைடு வந்து யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எப்பொழுதுமே C-to-C அந்த மாதிரி தான் இப்போ தான் வரதெல்லாம் கொடுக்குறாங்க. இதில் வந்து யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம சார்ஜ் இது வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதில் இருக்கிறது வந்து இந்த விஷயம் தான் இருக்குது. ஸோ இந்த மேக்னெட்டோட பவர் என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கணுங்க. அது எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா எந்தளவுக்கு பவர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். பட் இங்கே பாருங்களேன், இந்த அட்டையை எடுத்துப்போமே. ஸோ இந்த அட்டையை எடுத்துக்கிட்டோமா, இங்கே பாருங்கள், மேக்னெட் வைக்கிறேன்னா வச்சுட்டு இங்கே பாருங்கள், செம ஸ்ட்ராங்குங்க. இந்த அட்டையை ஆல்ரெடி வந்து நல்ல திக்கான அட்டை. ஸோ இது பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஏங்க சுத்தமாக விழுகாதுங்க, அந்த மாதிரி ஒரு லெவல் செம ஸ்ட்ராங்கில் இருக்குது. சரியான ஸ்ட்ராங்குங்க. இந்த அட்டையான திக்னஸான அட்டை பாருங்கள், பட்டுன்னு பிடிக்குது. இவ்வளோ தான் இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து விளக்கமாக சொல்லிட்டேன். இதோட யூசேஜோட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் காம்போ பேக் இருக்குது, நமக்கு தேவையான திங்ஸை மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ அதெல்லாம் என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கு நம்ம முதல்ல அமேசானை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அமேசானுக்கு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அமேசான் ஓப்பன் பண்ணியாச்சு. லார்க் M2 மைக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் செலக்ட் பண்ணியாச்சு. ஆட பாவி மக்கா, ஐயோ ஏங்க வெறும் இப்போ 12,190 போட்டிருக்கானுங்க ரேட்டு. அட பாவிகளா, எனக்கு 500 ஆப் அடிச்சிட்டானுங்களா. நான் வாங்கும்போது 12,790 போட்டிருந்தானுங்க. இப்போ 12,190 தான் போட்டிருக்கானுங்க காம்போவே பார்க்கச்ச. ஐயோ போச்சே. நான் ரேட்டு கம்மியாகும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நான் பொறுமை காத்தெல்லாம் வாங்கினேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 12,190 போட்டிருக்காரு நினைக்கும் போது கண்டெல்லாம் கலங்குது, அழுகையாக வருதே. இருந்தாலும் 500 கோவிந்தா தான். சரி, அதாவது காம்போ பேக், அதாவது 12,190 போட்டிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இந்த திங்ஸ் எல்லாமே இருக்கிறது வந்து காம்போ பேக். ஸோ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா
பிளாக் கேம், அதாவது இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்லி பார்த்தீங்கன்னா ரிசீவர், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 10,490. இந்த கேமராவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறப்ப இந்த ரிசீவர் மட்டும் வந்துடும், இந்த 2 மைக் வந்துடும். ஸோ இது வந்து 10,490 கொடுக்குறாங்க. அடுத்தது பிளாக் டைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல், அதாவது சி டைப் இருக்குங்களா, சி டைப் ரிசீவர், அதாவது சி டைப் ரிசீவர் ப்ளஸ் 2 மைக்கு இந்த பாக்ஸோடு வந்துடும். இது வந்து 9,990 அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12,499 போட்டிருக்காங்க. இது எதுக்குன்னா இதுவும் வந்து பிளாக் லைட்னு சொல்லிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா மைக்கு ப்ளஸ் வந்து ரிசீவர் 2 ரிசீவரோடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 12,499 போட்டிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள நிலவரம். நான் வாங்கினது கொஞ்சம் பொறுமை காத்து, இன்னும் கொஞ்சம் பொறுமை காத்து வாங்கியிருக்கலாம் போலக்கு. இருந்தாலும் பொருளோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு மாறும், ஏறும், இறங்கும். ஸோ அதை நம்ம பெருசாக பொருட்படுத்திக்க முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த மைக் வாங்கணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ரீசெண்டாக வாங்கிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 12,190 இருக்கிறது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. தயவுசெய்து இந்த பொருளை வாங்கிக்கிங்க. இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன், இந்த வீடியோலாம் பார்த்துட்டு ஏதோ ப்ரொமோஷன் வீடியோ பண்ணிட்டு இருக்கான் போலக்கு, பயபில் இந்த பாக்ஸை வாங்குறதுக்கு அவங்க ஏதோ பெரிய பாக்ஸை கொடுத்துட்டாங்க போலக்கு அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த பயபில் ₹1 கூட எனக்கு தரல, சல்லி காசு கூட தரல. நான் மனசில் பட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பொருளை வந்து அடுத்த வீடியோ வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிராண்ட் என்ன, ரோஸ்ட் பண்ணுறது தானே, ஸோ இந்த பொருளோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறுபடியும் ஒரு முறை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் தெரியப்படுத்துங்க. பாய் பாய்.